கீரைக்கடை.com நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அறிமுகம். கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கீரைக்கடை.com கீரை வகைகளை புது வடிவில் ஆரோக்கியம் குறையாமல் சூப், பிஸ்கெட்ஸ் போன்ற பல்வேறு வகை உணவுப் பொருட்களாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெயர் பெற்றது. இந்நிறுவனம் அதன் புதிய தயாரிப்பான ஹெர்பல் டீ ட்விஸ்ட் எனும் தயாரிப்பை அறிமுகம் செய்தது. இந்த புதிய தயாரிப்பை விஜய் டிவி புகழ், ஈரோடு மகேஷ் ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த புதிய தயாரிப்பு குறித்து கீரைக்கடை.com-இன் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் கூறுகையில், கீரைக்கடை.com அதன் தொடக்கத்தில் இருந்து கீரைகள் மற்றும் இயற்கை சார்ந்த தயாரிப்புகளான ஆரோக்கிய உணவு சந்தையில் முன்னணியில் உள்ளது. குறிப்பாக அதன் டிப் சூப் உலகின் முதல் டிப் டர்ன் சூப்பிற்கு பெயர் பெற்றது. இன்றைய மக்களின் வேகமான வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஆரோக்கியத்தில் சமரசம் செய்யாமல் அவர்களின் தேவைக்கேற்ப அதே சமயம் கீரையின் இயற்கை தன்மை மாறாமல் எந்த ஒரு வேதிப்பொருட்களும் சேர்க்காமல் கீரையினை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் கீரைக்கடையின் அர்ப்பணிப்பை இந்த தயாரிப்பு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும். அன்றாட வாழ்க்கை முறையில் மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது இன்றியமையாததாகும். மூலிகை தேநீர் நிரூபிக்கப்பட்ட நன்மைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கீரைக்கடை.com ஹெர்பல் டீ ட்விஸ்ட்.com உடன் மூலிகை பூ டீ சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளோம். செம்பருத்தி, சாமந்தி பூ மற்றும் சங்குப்பூ ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட டீ இதழ்களை சூடான பானமாக அல்லது குளிர்பானமாக உட்கொள்ளலாம். இந்த டீக்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை பல்வேறு வழிகளில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது. தூக்கத்தை மேம்படுத்துவது மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் உடல் எடையை குறைப்பதற்கு உதவுகிறது. சமீப காலமாக மூலிகை தேநீர் சந்தையானது மக்களிடையே ஆர்வத்தை கணிசமான உயர்வை கண்டுள்ளது. இது இயற்கையான சுகாதார பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியத்தை சார்ந்த வாழ்க்கை முறைகளை நோக்கிய மாற்றத்தால் இது சாத்தியமாகியுள்ளது. ஹெர்பல் டீ ட்விஸ்ட்.com இதை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட தேநீர் வகைகளை வழங்குகிறது. உயர்தர பூ மொட்டுகளிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோப்பையும் விதிவிலக்கான சுவை மட்டுமல்ல, அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குவதை உறுதி செய்கிறது. சாமந்தி பூ, கெமோமில் தேநீர், சங்குப்பூ, ப்ளூ பீ டீ, செம்பருத்தி பூ என 3 வகையான தேநீர்களை அறிமுகம் செய்துள்ளோம் என்றார். மேலும் தகவலுக்கு 9947 69898. மலர் மருத்துவம். நாங்கள் அழகாக இருந்தது அந்த வார்த்தை கேட்குறப்பயே. டாக்டர் பேசுகிறப்ப சொன்னார், கிரீன்ஸ் வச்சு எப்படி ரிவர்ஸ் ஹார்ட் பிளாக்ஸ்லாம் வந்து இயல்பாக எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு. அதுக்கு நாங்கள் ரிசர்ச் ப்ரூவமாகவே நாங்கள் வந்து ப்ரூவன் ஃபேக்டரி இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் கேளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வெஜிடபிள்ஸ் யாரும் சாப்பிட்றதில்ல, கிரீன்ஸ் யாரும் சாப்பிட்றதே கிடையாது சுத்தமாக. எனக்கு பர்சனலாக வந்து ஸ்ரீராம் வந்து ஒரு விமான நிலைய சந்திப்பில் சந்தித்தது. எனக்கு இந்த மாதிரி நம்ம ஊராக போய் ஏகப்பட்ட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி பேசுகிறோம், மோட்டிவேஷன் ஸ்டோரி பேசுகிறோம், வெளிநாடுகள் இருக்கிற நிறைய மனிதர்களை பற்றிலாம் பேசுகிறோம். நம்ம ஊரில் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் நம்ம அதிகமாக பேசுறது இல்லை அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மனிதர்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணி எவ்வளோ மேஜிக் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவங்கலாம் இப்படி யூனிகான் கம்பெனியாக மாறி இருக்காங்க அப்படின்லாம். அந்த வகையில் ஸ்ரீராம்கிட்ட நான் எதாச்சே பேசிட்டு இருக்கிறப்ப அப்போ அவர் சொன்னார், எங்கள் ப்ராடக்ட் தான் கீரைக்கடைனா. கீரைக்கடை நல்லா தெரியுமே அப்படின்னாரு. எப்படி தெரியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன்ல, நான் எங்கள் அம்மாவே வந்து
அதில் வந்து டயபெட்டிக் பேக்லாம் எங்கள் அம்மாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அமேசிங் ரிசல்ட்டும் இருக்குது. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு சுகர் லெவல் இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அம்மா அப்பா தவறாமல் அதை சாப்பிட்றாங்கன்னு சொன்னேன். அப்படி ஏற்பட்ட நட்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவர் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 வருஷம் மேலே, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது இப்போ ஹெர்பல் டீ ட்விஸ்ட்னு ஒன்று லான்ச் பண்ணுறேன்னு சொன்னோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விஷயம் நம்ம ஸ்ரீராமுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம், அந்த டீமுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம், ஸ்ரீராமன் டீம். என்ன? அனைவருக்கும் வணக்கம். கீரைக்கடை.comோட CEO அண்ட் ஃபவுண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத். கீரைக்கடை.comல நிறைய ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹெர்பல் டிப் சூப்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து மலர் மருத்துவம். இது 3 வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் டீ கொடுக்குறோம் நம்ம. கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப். யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமைல் ஸ்லீப் எடுத்துக்கலாம். இட் இஸ் a குட் மசில் ரிலாக்ஸன்ட். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ பீ. ப்ளூ பீ வந்து சங்குப்பூ. நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வளர்த்து அதை வந்து ஷேட் ட்ரை பண்ணி அதை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரோம். இது ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ வரைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்ற போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்க குவாசெட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளூ பீயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைபிஸ்கஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செம்பருத்தி பூ காலங்காலமாக 100 வருஷமாக சாப்பிட்டு தான் வராங்க, தாத்தா பாட்டி காலத்துலேருந்து. இதை மக்கள் மறந்துட்டாங்க. இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை.com வந்து திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து அதுவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் வந்து ஷேட் ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது. இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஆட் பண்ணி உள்ளே குடிக்கும் போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக வந்து ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்முலாவில் இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறீங்களா சார்? வழக்கமாக குடிக்கிற டீ காஃபிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக டீ காஃபி பழக்கம் இருக்கவங்க டீ காஃபி எடுத்துக்கலாம். அது போக வந்து ஒரு வேளையாவது இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஹெல்த்தில் வந்து ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான். இது நான் உட்காந்து திருப்பி ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது, ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து 750 rupees வந்து கேமமைல் டீ பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 60 சர்விங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 60 சர்விங்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் வந்து 599 பிளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ பீ வந்து 649 rupees பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேக்லேயும் வந்து 60 சர்விங்ஸ் ஒரு கம்ப்ளீட் மந்த்து எடுத்துக்கலாம் நீங்கள். சார் டிப்டி பேக்கெட்ஸ் மாதிரி போட்டோம்னாக்கா கொஞ்சம் சர்விங் இதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம டிப் சூப் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டனால இது அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மக்களோட கன்சியூமர்ஸ் லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கன்சியூமர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களோட பேசிக் இது என்னன்னா, எனக்கு டிப் எடுத்து பண்ணுறதுக்காட்டி எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண. சில பேர் கம்மியாக கேட்குறாங்க, சில பேர் ஹையாக கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக பட்ஸாவே கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அதை கொடுத்துருக்கோம். டிப்டி மாதிரி இருந்தாக்கா குவான்டிட்டி எவ்வளோ போடலாங்கிறது அவங்களுக்கு இதுன்னும் போது குவான்டிட்டி எவ்வளோ போடுறோங்கிறது தெரியாது. அதாக இருந்தாக்கா ஸ்டாண்டர்டாக ஒரு இது இருக்கும். ஒரு கப்புக்கு வந்து ஒரு டிப்பு ஒரு இது பண்ணிக்கலாம், ஒரு பேக்கெட்டு. ஸ்ட்ராங்காக வேணும்னா 2 பேக்கெட் போட்டுக்கிறது சௌரியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க சார். கட்டாயம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறோம். இது இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு R&D இன்னும் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகும்போது இன்னும் 2-3 ப்ராடக்ட்ஸ் செம்பருத்தியோட வேறு ஏதாவது இப்போ காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணால் ஒரு ரோஸ்மேரி, தைம் இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் எக்ஸாட்டிக் ஹெர்பல்ஸை வந்து ஆட் பண்ணும்போது ஃப்ளவர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, ரோஸ் பெட்டல்ஸ், லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது வில் ஹாவ் அ டிப் சூப். அப்போ ஃபில்டர் பேக்ஸில் வந்து டீகம்போசபிள் ஃபில்டர் பேக்கில் போடும்போது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அது டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். கட்டாயம் சார். இது herbalteatwist.comன்ற வெப்சைட்டில் இருக்குது. த்ரூ அவுட் பேன் இண்டியா அக்ராஸ் 25,000 பின்கோட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி வரும். 1 to 2 days மேக்ஸிமம் அக்ராஸ் பேன் இண்டியா எல்லாம் டெலிவரி இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம டைரக்ட் டு கன்சியூமர்ஸ் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கன்சியூமர்ஸ் வந்து என்ன குறைகள் சொன்னாலும் இல்லை என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை இமீடியட்டாக எடுத்து அதை R&D பண்ணி திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டைரக்ட் கன்சியூமர்ஸ் ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் பிளானு. இதுதான் என்ன கூப்பிட்டுருக்காங்க, இதுதான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க தான் பண்ணணும். இந்த கேள்வி நீங்க கேட்டா அவர் அதிர்ச்சி ஆக மாட்டாரா? அதான் சார். அதாவது எஸ் சார், அதாவது
மக்கள் தான் மக்கள் ரீச் பண்ற வைக்கிற ஸ்ட்ராட்டஜியே. அவங்க குடிச்சு அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம 4 பேர்த்துல சொல்லணும், அவங்க சொல்லி அதை பரப்புறதா ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு. இந்த கீரைக்கடை அப்படிதான் சார். நம்மளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன், அவங்க சாப்பிட்டு அவங்க நண்பர்களுக்கு சொல்றாங்க. அது அப்படியே இதாக தான். மகேஷ் சார், நீங்க இந்த வெரைட்டி ட்ரை பண்ணிருக்கீங்களா வெளியில இந்த மாதிரி டீஸ் எல்லாம்? நான் நிறைய குடிப்பேன் சார். எனக்கு நீங்க சொன்னீங்களா காஃபி டீக்கு ஆப்ஷனலாக அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்களா பிரதர்? நிச்சயமா எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம். மறுபடியும் மருத்துவர் கு சேவராமன்ல இருந்து எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, காஃபி டீங்கிறது பால் இல்லாம சாப்பிட்றதான் காஃபி டீங்கிறாங்க. ஆமா, அந்த இஞ்சி டீ மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல இல்லை, எதுவும் இல்லை பாரு இந்த சிவராமன். அதாவது ஒரு டீ எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி கொடுமைப்படுத்தி அதை சந்தோஷமா குடிக்கிற ஒரே எண்ணம் நம்ம எண்ணம் தான் பாரு. அதை எல்லாம் நசுக்கி போட்டு இன்னும் சோம்பு பட்டாரம் மட்டும் கடுகு தான் தாளிச்சு கொட்டல நம்மால். இது எல்லாம் பண்ணிட்டான் டீல. இப்போ டெய்லி 2 ஸ்பூன் சுகர் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளே அறியாம அது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா? டயபெட்டிக் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஆப்ஷனல் ட்ரிங்கா நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சுகர் தேவை கிடையாது. இதுல நம்ம பிளைனா கொதிக்க வச்சு குடிக்க போறோம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஒருவேளை குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்க போறோம். இதுல ஏதாவது இவர் எனக்கு சொன்னது சந்தோஷமா இருந்தது. கோல்டாவும் இது குடிக்கலான்னு சொன்னது சந்தோஷமா இருந்தது நமக்கு. மன அழுத்தங்கிறது எல்லா துறையிலும் அதிகமா இருக்கு. ஆமாண்ணே, சும்மா இருந்தானே மன அழுத்தமா இருக்கான். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாரும் மன அழுத்தம் இல்லைனாலும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்மால் தான் ஒண்ணுமே இல்லை. என்னண்ணே வாழ்க்கையில மன அழுத்தம் சொல்லுங்க? எதுவுமே நடந்தது எதுவும் மாற்ற முடியாதுண்ணே. கரெக்டா? நடக்க போறதுல கவனமா இருங்க, மன அழுத்தம் இல்லாம இருக்கலாம். நான் என் லைஃப் அப்படிதான் எடுத்துக்கிறேன். யார் ஏமாத்திட்டு போனாலும் நன்றி சொல்றேன். சரி, இனிமேல் அவன்கிட்ட கவனமா இருப்போம். அவனை விட புத்திசாலித்தனமா ஏமாத்துறான். அப்ப அவன் அறிவை ரசிச்சுட்டு நாம போயிட வேண்டியதான். சிம்பிளா எடுத்துக்க வேண்டியது. ஆமா, அதாவது சில இது வந்து ஓன் கல்டிவேஷன்ல இருக்கு, சில இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நாங்க டைப் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில இன்க்யூபேட்டியா இருக்கனால 1500 ஃபார்மர்ஸ்க்கு மேலே நம்ம டைப் பண்ணியிருக்கனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் கொடுத்துருவோம். க்ரோயிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக பை பேக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் பேக் பண்ணி கொடுத்தோம். இல்லை சார், இதெல்லாம் வந்து உரமே போட தேவையில்லை. இயற்கையாகவே இது இயற்கையான விஷயம். அது நீங்க ஒரு ட்ரிங்க் ஒரு காஃபி வெளியே குடிச்சீங்கன்னா ரோட்டு கடையில் சாப்பிட்ற காஃபி எவ்வளோ நண்பா? 20 ரூபா. இப்போ நம்ம ஓரளவு டீசெண்டான ஒரு டீ காஃபி குடிக்கிறதா இருந்தா இது ஒரு சர்விங் கலங்கு பண்ணீங்கன்னா ஒரு 15 to 18 ரூபா. அவ்வளோதான். அவர் சொல்ற மாதிரி அண்ணன் கேட்டார்ல, டிப்பா இல்லாமல் இருந்தால் இதாக இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் போட்டாங்கன்னா 30 to 40 வரும். 20 ரூபா தான் வரும் நண்பா அதிகபட்சம் ஒரு கப் ஒரு சர்விங்க்கு. அந்த மாதிரி தான். நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஆகாமல் போயிடும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கப் அளவு ரெகுலர் எடுத்தா நல்லது. இப்போ இயற்கையா மாறுறது மக்கள் மத்தியில் அதிகமாயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இயற்கையா மாறுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை மாறல. நீங்க வேற எங்க எல்லாம் இயற்கையா மாறிட்டேன் எல்லாம் பிஸா கடையில் தான் கூட்டம் இருக்கு. பக்கெட் சிக்கன்ல உள்ள இருந்து வெளில வரான். யார் இயற்கையா மாறினா சொல்லிக்கிறோம் முயற்சி. ஆனா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அது ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்ப நீங்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சோசியல் மீடியா மக்கள் இப்ப பேசுறது வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. பொதுவாக இந்த 18 வயசு கீழே மன அழுத்தம் அதோட கனெக்டிவிட்டி 18 வயசு கீழே இருக்கிற பசங்க மன அழுத்தம் அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே போதைப் பொருளுக்கு அதிகமாக அதை எப்படி சரி அதிகமாக அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறீங்க? ஆமாம் பிரதர், நான் வந்து பெற்றோர்களை தான் மறுபடியும் சொல்றேன். உங்க குழந்தைங்களுக்கு கேஜெட்ஸ் வாங்கி கொடுங்க, ஃபோன் எதுனாலும் வாங்கி கொடுங்க, கவனிங்க. உங்க குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் தரீங்களா? உங்க குழந்தைங்க தாராளமா தாங்க, ஆனா கவனிங்க. அவனுடைய வழக்கமான பிஹேவியர்ல மாற்றம் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணுங்க. இல்லை கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்கான்னு சொல்லாம ஒரு 2-3 நாள்ல ஒரு வாரத்துல ஒரு 4-5 மாசமா இப்படிதாங்க இருக்கான், நாங்க ஏதோ சாதாரண நினைச்சுக்கிட்டோம்னா பொதுவா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும். அதை கொஞ்சம் கவனிங்க. உங்க குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நம்ம எல்லா சமயம் பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். பார்க்கணும், பெற்றுட்டோம், பார்த்து தான் ஆகணும். 10th + 2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த என்ன கோர்ஸ் எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்படி கிடையாது. கல்வின்றது வியாபாரமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இல்லை இப்போ சரி, இன்னைக்கு பாருங்களேன், கவர்மெண்ட்லேயே நம்ம அந்த நான் முதல்வன் திட்டம்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா கைட் பண்ணுறாங்க. கரியர் கைடன்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. பசங்க உண்மையிலே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ நம்மலாம் படிக்கிறப்பலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏதோ நம்ம இப்போ ஃப்ரெண்டு சேருவான், ஊரில் ஒரு போய் காலேஜ் எழுவாங்க, சீனியர் யாராக படிச்சிருப்பாங்க, அப்படி போய் நம்ம சேர்ந்தது தான். இப்போல்லாம் அவன் அடித்து என்ன ரேங்கிங்கில் இருக்குது, அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஒரு பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, கேம்பஸ் எவ்வளோ வருதுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பசங்க. கைட் பண்ணவும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. யூடியூபை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே அவ்வளோ அறிவுரைகள், நல்ல சஜஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. பிளேஸ்மெண்ட்
இல்லை தாராளமா எல்லாமே காலேஜஸ் தானே, நல்ல பிரில்லியண்டான ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்களே, அப்புறம் என்ன, சப்போர்ட் பண்ணுங்க. சார் நீங்க சொன்னது அந்த சீட்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்க, ஹைபிரிடா இல்ல நேச்சுரா? இது ஹைபிரிட் சீஸே கிடையாது சார். அது செம்பருத்தி ஹைபிரிட் சீஸ் கிடையாது உங்களுக்கு. நீங்க நாட்டு விதைகள் தான் உங்களுக்கு அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும். அதுவே நம்ம பண்ணோம் ரீப்ரொடியூஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. அதோட கெப்பாசிட்டியை வந்து அதை இருக்க சீட்ஸ் கீழே விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் போகும். 1500 ஃபார்மர்ஸ் நெட்வொர்க் இருக்கு. நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்த மாதம் இன்னொரு ஏரியாவில் இருக்க 100 பேர் யூஸ் பண்ணுவோம். ஃபுட்டில்ஸில் இருக்க மலை அடிவாரத்தில் இருக்க விவசாயி ஒரு 100 பேர் அவங்கள யூஸ் பண்ணி அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா சார்? இதுக்கு ஸ்பெஷலா என்ன வெரைட்டி? எதுக்கு சார்? செம்பருத்திலே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது இந்தியன் ஹைபிஸ்கஸ், ஆப்பிரிக்கன் ஹைபிஸ்கஸ் இருக்கு, அமெரிக்கன் ஹைபிஸ்கஸ் இருக்கு. இதுல இந்தியன் ஹைபிஸ்கஸ் தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். அதில் நாட்டு விதைகள் யூஸ் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஃப்ளேவர், நாட்டு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஹைபிஸ்கஸோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும், அதான் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பா சார். ஆல்ரெடி இப்போ நம்ம டிப் சூப்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மனி, USA எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. இப்போ ஜெர்மனியில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்கு. துபாய்க்கு லாஸ்ட் மந்த்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ ஹைபிஸ்கஸ் டீ, இந்த டீ வந்து டெஃபினட்டாக டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கு. வி ஹேவ் பிளான்ஸ். ஏதோ நாங்க வந்து சிக்னலை காமிக்கிறது கேளு. அதான் அது நீட்டே வேண்டாம்ல பிரதர். இங்கே பாருங்களேன், அது இதுல இருந்து இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து போற வரைக்கும் நம்ம குழந்தைங்க படிச்சுதான் ஆகணும். சிம்பிளா நம்ம ப்ராக்டிக்கலா பேசுவோம். போகணுங்கிறது ஆசை, போகலைங்கிறப்ப நம்ம உள்ள போறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். வெளில நின்று நானோ நீங்களோ பேசுறதுனால ஒண்ணுமே ஆகாது. நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். நம்ம இந்த மாதிரி ஃபியர் எல்லாம் இது ஃபேஸ் பண்ணி சார். இப்ப இருக்கிற பசங்க நாம தான் படிக்கவே இல்லையே. நாமளாம் எங்க படிச்சோம்? இருக்கிறவங்களாம் நல்லா படிக்கிறான், கேள்வி கேட்கிறான். நாமளாம் எங்க நல்லா படிச்சோம்? சுமாரா படிச்சோம், அப்படியே வந்துட்டோம். இப்போ பிறந்து வந்தோம்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இப்ப இருக்கிற புச்சாலித்தனமா இருக்கா, நல்லா இருக்கான். இந்த ஸ்டேஜ்ல நாம பிறந்திருந்தோம்னா நாம கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம மாதிரி இருக்குங்கிறேன். இப்ப இருக்கிற பசங்க யாருமே டீ காஃபி எல்லாம் விரும்புறாங்க. என்ன விரும்புறான்? அவங்கள்ட்ட கொண்டு போறதுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல என்னதானே சாப்பிட்றாங்க வீட்டுல குழந்தைங்க. எங்க வீட்டுல குழந்தைலாம் சாப்பிடதான் செய்யுது. அதாவது இதுல அப்படியே குடிக்காம ஹனி ஆட் பண்ணலாம், லைம் ஆட் பண்ணலாம். நிறைய மாக்டெயில்ஸே இதில் பண்றாங்க ஃபுல்லா. அந்த மாக்டெயில்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயே வந்து கோகோனட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் குழந்தைங்க நீங்க கிரீன் இருந்தீங்க, இப்போ வந்து இந்த ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி வெரைட்டி வருது. ஃபர்தர் வேற ஏதாவது டைவர்சிஃபை பண்ணலாம். இட் இஸ் ஆல் பிளான்ட் பேஸ்ட். பிளான்ட் பேஸ்ட் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அந்த எல்லா மேக்ஸிமம் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நாளைக்கு ஆல்மண்ட்ஸில் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா ஆல்மண்ட்ஸ் போகலாம். நாங்கள் அடுத்து வந்து சாக்லேட்ஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த். நாங்கள் சாக்லேட்ஸ் பண்ணும்போது ஆல்மண்ட்ஸ், ஸ்பைருலினா, மொரிங்கா இந்த மாதிரி வச்சு டார்க் சாக்லேட்ஸ் வச்சு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். R&D பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணும்போது சாக்லேட்ஸுக்கும் கீரைக்குன்னா இருக்கு சம்மந்தம் இருக்கு. ப்ரோட்டீனாக கொடுத்து ஹெல்த்தியாக கொடுக்குற சொசைட்டிக்கு எல்லாமே வந்து கீரைக்கடை.com டெஃபினட்டாக ஃபியூச்சரில் பண்ணுவோம். மாணவர்கள் மத்தியில தற்கொலை என்ன? அதெல்லாம் வாழ்றது ஒரு வாழ்க்கை, வாழுங்க, அதை நீங்களே முடிச்சுக்காதீங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். இவரை நான் ஒரு படிச்ச வாக்கியம், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, நிச்சயமா நம்மளால வாழ முடியும். அது வேண்டவே வேணாம். என்னோட நல்ல கேள்வி இது. என்னோட கீரைக்கடை சார்பா, என்னோட சார்பா, ஹெர்பல் டிவிட்டிஸ் சார்பா, எல்லாம் நம்ம ஊடக நண்பர்கள் சார்பா சொல்லிக்கிறேன். தேர்வு முடிவுகள் வாழ்க்கையினுடைய முடிவுகள் அல்ல. ஒரே ஒரு தேர்வு முடிவு தான் உங்க லைஃபை டிசைட் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அதை மாத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஐடின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் வந்து பல 100 கோடி பண்ணுது. அதோட ஃபவுண்டர் முஸ்தபா 6வதுல ஃபெயில் ஆனவர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால தேர்வு முடிவு வாழ்க்கை முடிவு இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். மாணவர்கள் மத்திய ஜாதி என்னங்க? ஒரு பையன் நாங்க நினைக்கிறேன் ஒரு வேலை ஒன்றும் இல்லைங்க. நான் ஊடக நண்பர்கள் சொல்றேன், இதெல்லாம் பேசி பெருசே பண்ணாதீங்க. என்னன்னு எனக்கு 12 வருஷமா ஒருத்தர் நண்பர், அவர் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த எண்ணமே நமக்கு போல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான். நியாயமா சொல்லுங்க, யாருக்குமே போல. எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், எதிர்க்கணும். ஆனா அதை ரொம்ப சொல்லி 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 சும்மா இருக்கிறவனையும் கிளப்பி விட்டுறக்கூடாது. என்னோட வேண்டுகோள் அதுதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி உங்கள் அனைவருக்கும் கேள்விக்கும்.